Dear teachers and students, Tamilnadu Government 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் வழங்கணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி எப்படி மதிப்பெண் கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் நிறைய வந்துருச்சு. நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ லைவா நிறைய மிக எளிமையான மெத்தட்ல கால்குலேட் பண்றதுக்கான வழிமுறைகள்லாம் நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அதை தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அது எக்ஸல் சீட்ல பண்ண போறோம், அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் பாத்தீங்கன்னா, மாணவர்கள் தங்களோட தனிப்பட்ட மார்க்கை வந்து இந்த எக்ஸல் சீட்ல தங்களோட மதிப்பெண்களை மட்டும் என்டர் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய +2 மதிப்பெண் கிடைச்சிடும். 10th மற்றும் 11th மதிப்பெண்களை மட்டும் இதில் என்டர் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா 12th ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் அந்த மாதிரி இந்த எக்ஸல் சீட் வந்து வடிவமைச்சிருக்கும். இது ஆசிரியர்களுக்கும் மிக பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு கிளாஸ் இருக்கக்கூடிய 60 மாணவர்களுக்கும் ஒரே ஷீட்ல நம்ம என்ன ரெடி பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் 60 மாணவர்கள் 40 மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவ்வளவு பேருக்கும் ஒரே எக்ஸல் சீட்ல அடுத்தடுத்த பேர் மாணவர்களோட பேரை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால வரிசைப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, 12th ஸ்டாண்டர்ட் மார்க் கால்குலேஷனுக்கு தனியாக ஒரு எக்ஸல் சீட் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்புக்கான பயோமேத்ஸ் குரூப்புக்கான எக்ஸல் சீட் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது குரூப் 1, அதுக்கு கீழே இந்த குரூப் 2, தென் குரூப் 3ல வந்து 2 கேட்டகரியா வச்சிருக்கேன், குரூப் ஏ அண்ட் குரூப் பின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். என்னென்ன டீட்டெயிலாக சொல்றேன் உங்களுக்கு. இப்போ குரூப் 1 ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சீரியல் நம்பர் முதல்ல இருக்கும். இங்க ஸ்டூடெண்டோட நேமை நீங்க வரிசையா என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் 3 சப்ஜெக்ட் மார்க்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். அவங்க 10th ஸ்டாண்டர்ட்ல எடுத்த மதிப்பெண்களை அதிகமான மதிப்பெண் எடுத்த 3 பாடங்களை தேர்வு செய்து அந்த 3 பாடங்களோட மதிப்பெண்களை இங்க என்டர் பண்ணணும். இங்க என்டர் பண்ணக்கூடிய மதிப்பெண்கள் எல்லாமே 100 மார்க்குக்கு அவங்க எடுத்த மதிப்பெண்களாக இருக்கும். 100 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு மார்க் எடுத்துக்காங்களோ என்டர் பண்ண. சரிங்களா? இது சப்ஜெக்ட் 1. சப்ஜெக்ட் 1ல எந்த பாடத்துல வந்து அவங்க அதிகமா மதிப்பெண் எடுத்துக்காங்களோ அந்த பாடத்தினுடைய மதிப்பெண்களை மட்டும் நீங்க வரிசை என்டர் பண்ணா போதும். அதே மாதிரி சப்ஜெக்ட் 2, இது சப்ஜெக்ட் 3. இந்த மதிப்பெண்கள் எல்லாமே 100 மதிப்பெண்களுக்கு நீங்க போடணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நான் இங்க ஒரு நம்பர் எழுதுறேன் வச்சுக்கோங்க. இங்க ஒரு நம்பர் பிபிபின்னு சொல்லிட்டு நம்பர் ஒரு பேர் எடுத்துக்கிறேன். அவர் எடுத்துக்கூடிய மார்க் நான் என்டர் பண்றேன். சப்ஜெக்ட் 1ல வந்து அவர் வந்து ஒரு 85 மார்க் எடுத்திருக்காரு. சப்ஜெக்ட் 2ல வந்து ஒரு 92 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. சப்ஜெக்ட் 2ல வந்து ஒரு 74 மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க டேப் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா 10th ஸ்டாண்டர்ட்ல 50% அவர் எடுக்கக்கூடிய மார்க் வந்து 42. நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அவர் 100க்கு எடுத்த மார்க் மட்டும் இங்க என்டர் பண்ணா போதும். 3 சப்ஜெக்ட்ல எடுத்த மார்க்கையும் 100க்கு இங்க என்டர் பண்ணீங்கன்னா 50% அந்த 3 ஆட் பண்ணி டிவைட் பண்ணி எல்லாம் பண்ணி என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்கா 50%க்கு அவங்களோட மார்க் என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்துரும், இந்த காலம் கொடுத்துரும். இல்ல அப்ப 50%க்கு 42 மார்க்ஸ் வந்து அவருக்கு கெயின் ஆகுது. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்த காலம் பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்ட்ல அவங்க சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே 90 மார்க்ஸுக்கு டெஸ்ட் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய என்ட்ரி எல்லாமே 90 மார்க்குக்கு அவங்க எவ்வளவு எடுத்துக்காங்களோ, 90 மார்க்குக்கு அவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருப்பாங்களோ அந்த மார்க் இதுல என்ட்ரி பண்ணிக்கணும். தமிழ் அப்படிங்கிற காலத்துல அதை என்டர் பண்ணிக்கணும், இங்கிலீஷ்ங்கிற காலத்துல என்டர் பண்ணிக்கணும், மேத்ஸ்ங்கிற காலத்துல அவங்க என்ன மார்க் எடுத்துக்காங்களோ என்டர் பண்ணிக்கணும். இதே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 3க்குமே 70 மார்க்ஸுக்கு தான் அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 70 மார்க்ஸுக்கு அவங்க என்ன மார்க் எடுத்துக்காங்களோ அதை தான் எங்களுக்கு என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப தமிழ்ல வந்து 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல வந்து ஒரு 82 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா 82 நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த காலத்துல என்ன செய்யணும்னா 20% இந்த 82க்கு 20%னா எவ்வளவுன்னு காமிச்சிடும். 18 மார்க் அவருக்கு. சரிங்களா? 82 90க்கு 82 எடுத்திருந்தாரு அப்படின்னா 90க்கு 82 மார்க் எடுத்திருந்தாருன்னா 20க்கு 18 மார்க் அது. ஓகேங்களா? அப்ப தமிழ் மார்க் கால்குலேட் ஆயிடுச்சு. அடுத்து இங்கிலீஷ் மார்க் பாத்தீங்கன்னா ஒரு 74 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் மார்க் வந்து 16 அப்படின்னு அடுத்த காலத்துல டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? 16. அதுக்கு அடுத்து மேத்ஸ்ல வந்து ஒரு 80 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் கிடைக்கிற மார்க் 18 கிடைச்சிடும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப இந்த 3மே 90க்கு எடுத்த மதிப்பெண்கள். அடுத்து இருக்கிற 3மே அடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 70க்கு எடுத்த மதிப்பெண். சரிங்களா? சப்போஸ் பிசிக்ஸ்ல வந்து 70க்கு 60 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 60னா 17 மதிப்பெண்கள் கிடைக்கும். சரிங்களா? கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு 65, ஸோ 19 மதிப்பெண்கள் கிடைக்கும். பயாலஜியில் வந்து வேற ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம். இங்கே பயாலஜியில் வந்து ஒரு 58 கொடுங்க. பயாலஜியில் ஒரு 58 கொடுத்தீங்கன்னா ஒரு 17 மார்க் வரும். பயாலஜியில் ஒரு 58 கொடுத்தீங்கன்னா 17 மார்க் வரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு காலம் இருக்கும். அப்போ 11th அவங்க எடுத்த 6 சப்ஜெக்டோடைய மார்க்கிங் என்டர் பண்ணியாச்சு. இப்போ ப்ராக்டிகல்ஸ்ல பிசிக்ஸ்க்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுத்துருக்கீங்க, இந்த மார்க் கொடுக்குறப்ப என்ன செய்யணும்னா நீங்க ப்ராக்டிகலுக்கு லேபுக்கு கொடுக்குற மார்க் பிளஸ் அசஸ்மெண்ட் கொடுக்குற மார்க் ரெண்டையும் சேர்த்து தான் இங்க என்டர் பண்ணணும். அதாவது 30 மார்க்குக்கு மொத்தம் என்டர் பண்ணணும்.
நம்ம எப்படி பிரிப்போம்னா லேபுக்கு 20 மார்க் பிளஸ் அசஸ்மெண்ட்டுக்கு 10 மார்க் 30 மார்க் கொடுப்போம் இல்லையா. ஸோ இங்க வந்து நம்ம 30க்கு மொத்தத்தை என்ன வரும் அந்த டோட்டல் மட்டும் என்டர் பண்ணுங்க சரிங்களா. சப்போஸ் 30க்கு மேக்ஸிமம் எல்லா மாணவர்களுக்கும் 30 மதிப்பெண் கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ அப்போ பிசிக்ஸ்ல 30 கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. சப்போஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு மாணவனுக்கு 29 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க, பயாலஜில வந்து 30 மதிப்பெண் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 30 29 30 முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பெர்சனுடைய தமிழ் மார்க் இங்கிலீஷ் மார்க் எல்லாமே வந்துடும் சரிங்களா. ஸோ தமிழ் மார்க் 90, இங்கிலீஷ் மார்க் 88, மேத்ஸ் 90, பிசிக்ஸ் வந்து 89, கெமிஸ்ட்ரி 89, பயாலஜி வந்து 88 சரிங்களா. இந்த மதிப்பெண்களை வந்துடும். இப்போ கொஞ்சம் ரைட்ல தள்ளினீங்கன்னு சொன்னா கடைசி காலம் டோட்டல், அவர் டோட்டல் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருப்பாருன்னா 535 மதிப்பெண்கள் எடுத்திருப்பாரு சரிங்களா. சிம்பிளா நீங்க என்டர் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இதே மாதிரி நீங்க எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்குனாலும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கிற டேபிள் வந்து 20 ஸ்டூடெண்ட் என்டர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க வேணா ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அத்தனை ஸ்டூடெண்ட் நீங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ இதே செகண்ட் குரூப்புக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தவிர அங்க அவங்களுக்கு மேத்ஸ் கிடையாது சரிங்களா. செகண்ட் குரூப் பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு மேத்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு பதில் அவங்க எப்படின்னா பயாலஜிங்கிறது பாட்டனி பிளஸ் சுவாலஜின்னு 2 சப்ஜெக்டா பிரியும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷை தவிர மித்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 70 மார்க்குக்கு தான் அவங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. தமிழ் இங்கிலீஷ் தவிர மித்த எல்லா மதிப்பெண்களுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து 70 மார்க் தான். தமிழ் இங்கிலீஷ் மட்டும் 90 மார்க் அவங்களுக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி வழிமுறை தான் பின்பற்ற போறேன். பாருங்க, சப்போஸ் இங்க ஒரு 3வது நபர், ஏற்கனவே 2 நம்பர் எம்எம்எம் என்னென்ன 2 நம்பர் போட்டிருக்கேன், 3வது நம்பர் பிபிபின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், ஒரு பேர் எடுத்துக்கிறேன். அவர் எடுத்துக்கூடிய மதிப்பெண்கள் அப்ராக்சிமேட்டா 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல 85 எடுக்கிறாரு, ஒன்றை 72 எடுக்கிறாரு, இன்னொன்று 65 எடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு 50% கிடைக்கிற மதிப்பெண்கள் 50%க்கு 37 மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களா. இப்போ 11th தமிழ்ல வந்து ஒரு 90க்கு ஒரு 70 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, 16 மார்க் வந்து அவருக்கு கிடைக்கும். ஓகே. அதுக்கு அடுத்து 11th இங்கிலீஷ்ல வந்து ஒரு 54 எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா 12 மார்க் கிடைக்கும். ஓகேவா. இப்போ பிசிக்ஸ்ல மொத்தம் பிசிக்ஸ் மார்க் வந்து மொத்தம் 70 மார்க் சரிங்களா. தமிழ் இங்கிலீஷ் மட்டும் 90 மார்க்கு எவ்வளவு எடுத்திருக்காருன்னு என்டர் பண்ணணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி எல்லாமே 70 மார்க்குக்கு எவ்வளவு எடுத்திருக்காரு அதை தான் என்டர் பண்ணணும். சப்போஸ் 70க்கு ஒரு 60 மார்க் பிசிக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா. கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு 58 மார்க் வச்சுக்கோங்க. அண்ட் பாட்டனிக்கு வந்து ஒரு 60 மார்க் வச்சுக்கோங்க. ஓகே. சுவாலஜிக்கு அதே மாதிரி ஒரு 58 மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா 11th 6 சப்ஜெக்ட் மார்க்கும் கொடுத்தாச்சு நம்ம. இப்போ லேப் மார்க் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி லேபுக்குள்ள மார்க் இந்த காலத்துல ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி 4 லேப் இருக்குங்க சரிங்களா. ஸோ அப்போ பிசிக்ஸுக்கு வந்து மொத்தம் 30 மதிப்பெண்களுக்கு வந்து ஒரு 28 கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 30 கொடுத்துருக்காங்க, பாட்டனி 30, சுவாலஜி 30ன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த 30 மார்க் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்திருக்குது, பிராக்டிக்கல் லேப் மார்க்கும் பிளஸ் அசஸ்மெண்ட் மார்க். லேப் மார்க் 20 பிளஸ் அசஸ்மெண்ட் மார்க் 10 மொத்தமா சேர்த்து தான் நான் இங்க சொல்றேன். ஓகேங்களா. போட்டீங்கன்னா போதும், இந்த மார்க் மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 12th ஸ்டாண்டர்ட் மார்க் அவுட் ஆஃப் 100 கிடைக்கும். ஓகேங்களா. தமிழ்ல 83, இங்கிலீஷ்ல 79, மேத்ஸ்ல 82, பிசிக்ஸ்ல 82, கெமிஸ்ட்ரியில 84, பாட்டனில 84 அண்ட் சுவாலஜில ஒரு 84, பாட்டனில 84, சுவாலஜில ஒரு 84, டோட்டலா 495 டோட்டல் வந்து அவருக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குனாலும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இந்த காலத்துல டேபிள் எங்களை கால்குலேஷன் இருக்கு, நான் சொல்லிடுறேன். கால்குலேஷன் இந்த டோட்டல் கண்டுபிடிக்கிற 50% இங்கே கால்குலேஷன் இருக்கு. ஸோ சப்போஸ் இதுக்கு அடுத்து நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் தேவைப்பட்டா கூட இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கார்னர்ல ஆரோ மார்க் வச்சிங்கன்னு சொன்னா ஒரு பிளஸ், சின்ன பிளஸ் மாதிரி மாறுது இல்லையா, இதை பிடிச்சி இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த காலங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த காலம் ஒன்று, அதே மாதிரி தமிழ் மார்க்குக்கு அப்புறம், இங்கிலீஷ் மார்க்குக்கு அப்புறம், பிசிக்ஸ் மார்க்குக்கு அப்புறம், கெமிஸ்ட்ரி மார்க்குக்கு அப்புறம், பாட்டனி மார்க்குக்கு அப்புறம், சுவாலஜி மார்க்குக்கு அப்புறம், இங்க இத்தனை இடங்கள்ல மட்டும் தான் ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த கடைசி காலம் டோட்டல் போடுறோம் இல்லையா, இந்த டோட்டல் கண்டுபிடிக்கிற கடைசி காலம் இதுலயும் ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த மார்க் கால்குலேட் பண்ற எல்லாத்துலயுமே ஃபார்முலா இருக்கும் நமக்கு. இந்த 6 காலத்துலயும் ஃபார்முலா இருக்கும், பிளஸ் இதுலயும் ஃபார்முலா. எல்லாத்தையுமே நீங்க உங்க தேவைக்கு தகுந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர் போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பிளஸ் மாதிரி மாறும், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ரைட். இது செகண்ட் குரூப்புக்கு. இப்போ அடுத்து தேர்ட் குரூப் பாத்தீங்கன்னா, தேர்ட் குரூப் வந்து அக்கௌண்டன்சி குரூப். இதை நான் 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து அக்கௌண்டன்சி வித் ஹிஸ்டரி இருக்கிற குரூப் ஒன்று, இன்னொன்று வந்து அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் 2 பிரிச்சிருக்காங்களா. குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு போட்டிருக்கீங்க கீழே. ஓகேங்களா. இப்போ குரூப் ஏ தேர்ட் குரூப்ல குரூப் ஏ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் எடுத்த 3 மதிப்பெண்கள் என்டர் பண்ணிக்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் எம்எம்எம்க்கு 10th ஸ்டாண்டர்ட் 3 மதிப்பெண்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதிக மதிப்பெண்கள் எடுத்த 3 மார்க் இங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க அதோட டோட்டல் கிடைச்சிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல எடுத்த மார்க், இங்கிலீஷ்ல எடுத்த மார்க், காமர்ஸ், அக்கௌண்டன்சி,
எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. அந்த மார்க்ஸை மட்டும் என்ட்ரி பண்ணிங்க போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாற்றிடும். உங்களுக்கு தேர்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே 90 மார்க் தான். இங்கே ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால எல்லா சப்ஜெக்ட்டுமே 90 மார்க் தான் நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ 90க்கு எடுத்த மார்க்ஸ் அப்புறம் இங்கே என்ட்ரு பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே டோட்டல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 6 சப்ஜெக்ட் டோட்டல், ஒவ்வொரு சப்ஜெக்டோட இண்டிவிஜுவல் மார்க்கும் கிடைச்சிடும். டோட்டல் வந்து 471 அப்படிங்கிற டோட்டல் மார்க்கும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபார்முலா இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதே இது அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரிக்கு பதிலாக இந்த இடத்துல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா? அது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 70 மார்க்குக்கு எழுதுவாங்க, மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே 90 மார்க்ஸ்க்கு எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 90 மார்க்ஸ்க்கு எழுதுற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 90 மார்க்ஸ்க்கு அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மார்க் வந்து நீங்க உள்ள என்டர் பண்ணணும். 90க்கு எடுக்கிற மார்க் உள்ள என்டர் பண்ணணும். இந்த 70க்கு எடுக்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் 70க்கு எவ்வளவு மார்க் எடுத்துக்கிறாங்களோ அதை என்டர் பண்ணணும். இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் 70க்கு எவ்வளவு மார்க் எடுத்துக்கிறாங்களோ அதை அப்படியே என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இங்க கடைசி பாருங்க லேப் கொடுத்து ப்ராக்டிக்கல் ஈக்குவல் டு லேப் பிளஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 30க்கு அவங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்கன்னு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இங்க தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லா மார்க்கும் இண்டிவிஜுவலாக வந்துடும். பிளஸ் வந்து அதனுடைய டோட்டலும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எளிமையாக நீங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த எக்ஸல் சீட்டினுடைய லிங்கை கீழே நான் என்னோட வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.